शकील எங்க இருக்கான்? அவங்கள கேளுங்க. अब नहीं छोकरा था यार, बहुत थोड़े साल का मुंबई में यार धंधा करने का मन नहीं था, जगह किधर बची है सारा धंधा करने के लिए, बहुत टेंशन है। शकील எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா அடிச்ச? போடவே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஈகோ என்னடா முறைக்கிற? நீ பெரிய பிஸ்தாவா? तेरी क्या अपने झगड़े में बहुत खुशी मिलती है तुझे? कितना हिम्मत है तेरे पास? எங்க ஏரியாக்கு வந்து எங்கள் மேல கை வைக்கிறியா? டேய் வேணாம்டா. வேணாம்னு சொன்னேன்ல. நசீர் ராட் எடுத்துட்டு போ. நான் அடிச்சா எப்படி இருக்குங்கிறத எவனோ சொன்னானே தவிர எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பா ஷக்கீல் எங்கம்மா? அவங்கிட்ட பேசணும். ஷக்கீல் ஜெயில இருக்கானா? எங்கள என்ன அடிக்கிற? ஜெயில இருக்கானா? அப்போ உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி ஈர துணி ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வாங்கம்மா. மும்பைல பாய் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். உங்களுக்கு பாயா? நீங்க இப்படி கேட்க கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன். கன்வின்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். டேய், நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா. தப்பு செஞ்சுதான் பொழைக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன். முட்டாள்தனம் ஈகோ இல்லாம பொழைச்சுக்காங்க. ஏ புஜி, தலைக்கு ஒரு 50,000 கொடு. சரி. டேய், இங்க சூர்யா பாய்னு எவனோ ஒருத்தன் இருக்கானாம, எவன்டா அது? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லு. தெரியாது? मुझे नहीं मालूम சார். நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாய் அவங்க வந்திருக்கிறது போலீஸ். நான் டீல் பண்ணிக்கிறேன். चलो रे. ஏய், இங்க சூர்யா பாய் யாருங்கிறது தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஏரியா? இங்கதான். இந்த ஏரியா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியணும் ரூல் ஏதாவது இருக்கா? உன் பேர் என்ன? சூர்யா. அப்புறம் எதுக்குடா சூர்யானா தெரியாதுன்னு? நீ கேட்டது சூர்யா பாய், அது நான் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். வா, ஸ்டேஷனுக்கு போலாம். எந்த ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல. அச்சா, லட்டியில 4 அடி வாங்கினா எல்லாம் தெரியும். அதான் லட்டி இல்லைல்ல, அது இருந்தாலும் அது வந்திருப்பேன். ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு போய் லட்டி எடுத்துட்டு வாங்க, இல்லை யூனிஃபார்ம் அது போட்டு வாங்க. சும்மாலாம் கூப்பிட்டா வர முடியாது. போலீஸ் அடிச்சா ஓகே, ஆனா நீங்களும் அடிக்கூடாது. போலீஸ் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் மாதிரி நடிக்காத. போலீஸ் தான், விட்டுடு. பொய்யா சொல்ற. சத்தியமா இது போலீஸ் அடி இல்ல,
அது வேற மாதிரி இருக்கும். ஃப்ராட். என்னடா குத்த வர? மாஃபியாவா? என்னடா முறைக்கிற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மும்பை அமைதியா இருக்க விட மாட்டீங்களா? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? போலீஸ் ஜீப் வந்ததுக்கு அப்புறமும் எங்களை அடிக்கிறது நிறுத்தல சார். எங்களை மாஃபியா வேற சொல்றான் சார். சூர்யா பாய், என்ன எக்ஸ்ட்ராஷன் ஆரம்பிச்சிருக்கியா? சார் நானா? சார் டிவியில் உங்க இன்டர்வியூ பார்த்து மும்பை அமைதியா இருக்கு, பொறுமையா எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வந்தேன் சார். சார் நான் வந்து 1 மாசம் கூட ஆகல சார். வேணா என் ரூம்மேட்டை கேளுங்க. ஆமா சார். போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண வந்தா மக்கள் ஏன் அதை தடுக்கணும்? அது அவங்க பெருந்தன்மை சார். அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது சார். நீ யாரையும் பணம் கேட்டு மிரட்டல? இல்ல சார். உன் शैलेंद्र जेल को बुलाओ. இவன் தானா ஆபீஸ்க்கு வந்து மிரட்டினது? நான் தாங்க. இங்க யாரோ ஒரு ஆளு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். சுத்தி 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லிடாதீங்க. இவர் இல்ல சார். தேங்க்யூ ஸோ மச் பாய் சார். சார் நான் வட்டா சார். ஊரை விட்டு ஊர் வந்து போலீஸ் மேலேயே கை வைக்கிறேன்னா உனக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை குறைச்சிக்கோ. குறைச்சிக்கிறேன் சார். வெட்டியா ஊரை சுத்தாம வேலை எதனா பாத்துக்கிறேன் சார். வரேன் சார். இப்போதான் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ள வந்துட்டா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். சார் பணத்தை கொடுக்க சொன்னார். அந்த பீரு பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர். இன்னொரு 5 பேர் கூட்டு வந்திருக்கணும். ஏய், அவனை போடுறதுக்கு இதுவே ஜாஸ்தி. போட்டோ எடு. என்ன போட்டோ? அந்த சூர்யாவோட போட்டோ. அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாதுல்ல? போட்டோ வருது. பிரிண்ட் போட்டுட்டு இருக்காங்க 30-40 சைஸ்ல. அவ்வளவு பெருசா அதுக்கு? கிளியரா தெரியணும்ல. அதுக்குள்ள நீங்க பீர் அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுருங்க. ஏய், உன் பேர் என்ன? என் பேர் கூட சூர்யா தான். சாரி பாஸ், பிரியாணி சரியா வெடிக்கல. வெட்டிச்சிருந்தா அப்படி பார்க்க இருந்திருக்க மாட்டேன். சித்ரா, நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? கையில கன் எல்லாம் வச்சிருக்க. இந்த டைம்ல நீ எங்க வந்த? உனக்காக தான் வந்தேன். நீ என்ன செய்றன்னு கண்ணால பார்க்க தான் வந்தேன். உன்னை பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல.
அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் போய் தானே. Hey! Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! ஆமா, நான் உன்னை ஏமாத்தினேன். உன்னை யூஸ் பண்ணிக்கதான் உன் கூட பழகினேன். உங்க அப்பா என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் காதல் பொய் இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அப்படி தப்பா பார்க்காத. தாங்க முடியல. அப்படி பார்க்காத. இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ நம்பினா போதும். இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், இங்க பார். ஐ லவ் யூ. உன்னதாண்டி. என் கண்ணை பாரு. ஐ லவ் யூ. இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்ணனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிட்டிக்காக. அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிரு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கெட்ட நாசமா போ. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கடி. மூஞ்சி மோரையும் பாரு. என்னடா எதுவும் எடுத்துட்டு வரல? அதான் உன்கிட்ட இருக்கோம்ல, அது போதும் எனக்கு. அச்சா, என்னடா கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியடா. இத்தனை வருஷம் ஆயும் வேறி அடங்கல. அடிக்கடிக்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அன்னைக்கு உன்னை கொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா தெரியுது. ஆனா ஒரு விதத்துல அதுவும் நல்லதான். அந்த சிம்பத்தியில தான் எம்எல்ஏவாகி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்தேன். இப்ப பிஎம் பதவி அடையிறதுக்குள்ள பரமபதத்துல வர பாம்பு மாதிரி புடுங்கிட்டியடா. நாடு முழுக்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரதம மந்திரி ஆக வேண்டியவன் எனக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டா. ஏன்டா அவ்வளவு பகை மேல உனக்கு? உன் மேல உள்ள பகையை தீர்த்துக்க நான் வரல. உன்ன மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கையில இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்த. ஆனா நீ மட்டும்தான் என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு பெரிய மேட்டரே இல்லை. என்னடா செய்வ? என்ன போட்டுருவியா?
அடிச்சது போதும். சித்ரா எங்க? சித்ரா இல்லடா, கொலை பண்ணிட்டோம். சும்மா ஜோக் அடிச்சு. சித்ரா உயிரோட தான் இருக்கா. ஒரு ஜோக் அடிச்சதுக்கு 6 பேர் போயிட்டானுங்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜோக் அடிக்க கூடாது. சித்ராவை தூக்கிட்டு வந்தா நான் வருவேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். வந்தா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. ஆமாடா, தெரியாது. தெரியாம தான் உன்னை கூப்பிட்டேன். உன் பவர் என்னன்னு பாத்துறேன்டா இன்னைக்கு. வா வா வாடா. உன் ரேஞ்ச் என்னன்னு பாத்துறேன்டா. நீ என்ன புடுங்க முடியும்னு காட்டுறான். காட்டு காட்டுறா பார்க்கலாம். காட்டு. நீயே ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் காட்டாம போக மாட்டேன். இன்னையோட உன் ஹிஸ்டரி முடிய போகுது. இதுக்கப்புறம் பேச நீயும் இருக்க மாட்டா. உன்னை பத்தி பேச எவனும் இருக்க மாட்டான். அந்த பேலன்ஸ் பினிஷ் ஆகிறதுக்குள்ள சித்ரா எங்கன்னு சொல்லிடு. நீ சொல்லலன்னா அதுக்கப்புறம் சித்ரா எங்கன்னு கேட்க கூட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அதே ஆர்டர்ல நீயும் போயிடுது. சாவடிச்சிருவான் இவள. உயிரோட விட மாட்டேன். என்னடா இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பொழைச்சா போதும் ஆயிடுச்சு. எப்பா, நீ என்ன மனுஷனா இல்ல? அவளை விட்டுரு. என்ன வேணாலும் பண்ண. என்னடா செய்ய சொல்ற? உன்னை போட்டு தட தவிர வேற என்ன செய்ய சொல்ற? நீ சாகிறத என் கண்ணால பாக்கணும். கண்ணு எடுத்து அப்படியே கச்ச 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 சுட்டு தள்ளணும் போல இருக்கு. இந்தா சுடு. நீயா சுடுறியா இல்ல நானே சுட்டுக்கவா? நீ ஷூட் பண்ணிக்கிறியா? இரு, ஷூட் பண்ணிக்கோ. ஷூட் 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 ஷூட்.